போயிடுறாரு கப்பலில். இந்த பொண்ணு யாருமே தப்பிக்கலைன்றத உண்மை. அது 2 பேர் தப்பிக்கிற மாதிரி கேட்டாங்கல்ல அவங்கெல்லாம். அந்த பொண்ணு தப்பிக்குது, ஹீரோயின் தப்பிக்குது, அதெல்லாம் வந்து கற்பனை, அழகான கற்பனை. ஜேம்ஸ் கேமரூன் அருமையான கற்பனையோடு எடுத்தவர், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்கே இந்த முத்துராமலிங்க தேவரைய தேசிய தலைவர் படத்தில் கற்பனை என்பதே கிடையாது, எல்லாமே உண்மை, வரலாறு. அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர் சமுதாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு நியாயமாக வளர்ந்திருக்கிறான், அடிப்பேன் சொல்ற வார்த்தையை கூட அழகாக சொல்லக்கூடிய மனிதன். இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, நம்ம பார்த்தது இல்லையே, பார்க்கணும். இதுல ஏதோ காதல் பாட்டு இருக்குது, அந்த காமெடி இருக்கு, இந்த காமெடி இருக்குன்னு அதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. இது ஒரு வீரனை பார்க்கிறோம், ஒரு சரித்திரத்தை பார்க்கிறோம், அதை போல் பார்க்க வேண்டும். எப்படி நாங்கெல்லாம் ஸ்கூல் டைம்ல ஸ்பார்டகஸ் படம் வரும், கர்ல் டக்ளஸ் நடிச்சிருக்கோம், அது சரித்திரம், அதை பார்த்தோம், ரசித்தோம். கிளியோபாட்ரா பார்த்தோம் நம்மெல்லாம், ரெக்ஸ் ஹாரிசன் அண்ட் எலிசபெத் டெய்லர் நடிச்ச படம், அது வந்து சரித்திரம், அதெல்லாம் பார்க்கணும். நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட இந்த சரித்திரம் தான் பார்ப்பீங்களா? நம்ம சரித்திரத்தை பாருங்க. காந்தி கூட பார்த்து ஒரு வெள்ளைக்காரன் எடுக்க வேண்டியதாக இருக்குது காந்தியை பற்றி, அவருடைய கதையை தெரியணும்னா. ஆனால் ஒரு தமிழை எடுத்திருக்கான், தமிழன். அதனால் சொல்றேன், தமிழனை பற்றி எடுத்திருக்காங்க, நம்ம தான் ஏன் பார்க்கணும்? ஆதரவு கொடுங்க, பத்திரிகைக்காரங்க, நெட் பீப்புள் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்களாம் நல்லபடியாக எழுதி கொடுங்க. ஏதாவது ஒரு போர் அடிச்ச இந்த இடம் போர் அடிக்குது, அதெல்லாம் நல்லா இருக்கு அந்த இடம் சொல்ல ஒரு தடவை தான். எவ்வளவோ அக்கப்போர் பேசுறீங்க, இதை கொஞ்சம் பேசுங்க இல்லை என்று சொல்லிக்கொண்டு, இந்த தேசிய தலைவர் உண்மையிலே தேசிய தலைவர், இஸ் எ நேஷனல் லீடர். அவர்களாம் மறைக்கப்பட்டவங்க, சரித்திரத்திலேயே காணாம், எங்க தேடு காணாம். இவர் செஞ்சார், அவர் செஞ்சார், இவர் செஞ்சார், அவர் செஞ்சார் சொல்லிட்டு கடைசியில் இப்ப யார்கிட்ட வந்து நிற்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாடை பொறுத்தளவில் சொல்கிறேன், அதெல்லாம் நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. பேசுன அரசியல் அது பேசுறவங்க கோபம் வந்துடுங்க, வேற ஏதாவது பேசி வளரி போட்டோம். எதுக்காக சொல்றேன்னா, இவரை பற்றி எல்லாம் வர வேண்டும், புத்தகத்தில் வர வேண்டும், பாடநூல் புத்தகத்தில் வர வேண்டும். ஏன்னா உண்மையான தமிழ் தலைவர், தமிழ் இன தலைவர், தேசிய தலைவர் முத்துராமலிங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். இன்னைக்கும் அவ்வளோ பெரிய க்ரௌடு வருது. ஒரு மனுஷன் இருந்து எத்தனை வருஷமா இன்னும் ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்காங்கன்னா பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் நீங்கள் பாராட்டி எடுத்த பஷீருக்கும், இந்த தயாரிப்பாளர்களுக்கும், இயக்கிய அரவிந்தராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, பெரிய அளவில் வெற்றி பெறணும். அடுத்த கேசட் வெளியிட்டால் உங்களெல்லாம் கூப்பிட்றேன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து அதற்கு பெரிய ஆதரவு தெரிவிக்கணும். என்னங்க இதில் வந்து சரியான டான்ஸில் கவர்ச்சியாக இல்லையெல்லாம் சொல்லாதீங்க, கவர்ச்சியாக இருக்காது. முத்துராமலிங்க தேவர் படத்தில் எப்படியா கவர்ச்சியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். அதை நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குற கவர்ச்சிலாம் இருக்காது. இதில் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருக்கும் விஷயங்கள் இங்கே சொல்லி, இதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பது நீங்கள் தான் சேர்க்க வேண்டும். நீங்கள் நினைச்சா ஒருத்தனை உருவாக்கலாம், நீங்கள் நினைச்சா ஒருத்தனை அழிச்சிடலாம். பல பேர் பல இடத்துல பார்த்துட்டு பல இடத்துல சொல்லியிருக்கீங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயரை மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து வைத்தே தீர வேண்டும். வேறு யார் பேரும் வைக்கக்கூடாது. மதுரையில் வைக்க வேண்டும் என்றால் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரைத்தான் வைக்க வேண்டும். யார் பேர் வேணாலும் பின்னாடி ஜாதியிலே பேர் எடுத்துடலாம், ஜாதி ஒழிகன்னு சொன்னவங்கலாம். ஆனால் முத்துராமலிங்க தேவர் தான் சொல்லணுமே வழி, வெறும் முத்துராமலிங்கம் சொன்னால் அடையாளம் தெரியாது யாருக்கு சொன்னவங்க. அதனால் சொல்லிக் கொள்கிறேன், முத்துராமலிங்க தேவரையா தான் சொல்கிறோம். ஆனால் அவருடைய பேர் அந்த ஏர்போர்ட்டுக்கு வைங்க, இதுக்காக போராட்டம் முன்னாவதம்னா இருக்கக்கூடாது யாருமே.
எதிர்க்க வேண்டியதானே. அதனால் சொல்லிக்கொண்டு நான் நிச்சயமாக என்னுடைய பங்கு என்னவோ நிச்சயமாக அதை செய்வேன். ஏன்னா எனக்கு தெரியும், இல்லை நான் பேசியிருக்கிறேன், எப்படியாவது முத்துராமலிங்க தேவரை என் பேரை வைங்கன்னு சொன்னேன் என்று இந்த நல்ல நாளிலே சொல்லிக்கொண்டு வாழ்க முத்துராமலிங்க தேவரை சொல்லி ஜெயஹிந்த் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அதை போடுங்க. மற்ற விளம்பரம்லாம் பண்றீங்க, மாந்திரிக வரைக்கும் வந்துச்சு. முறுக்குக்கு வந்ததே தப்புன்னு சொல்றேன். முறுக்கை சாப்பிடுங்கன்னு விளம்பரம் பண்றேன் தமிழ்நாட்டில். முறுக்கை சீடியும் நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் செய்யறது அதை சொல்றாங்க. அதில் 2 பேர் பாட்டு வேறு பாடிட்டு, இது நல்ல முறுக்கு, இது நல்ல முறுக்கு. அதுக்கு ஒருத்தர் பாட்டு இருக்கா, ஒருத்தர் இசையை அமைச்சிருக்கான். கேவலமான விஷயத்தை போய் தயவுசெய்து நம்ம இன்டர்நெட்டில் போடாது. See, you are all brainy fellows. உங்களுக்கு அறிவு நல்ல விஷயத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணலாம். அதான் இப்போ நம்ம பேசுகிறோம். இந்த இடத்துல ஏன் பேசுகிறேன்னா, ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்காக இங்கே வந்தேன். என்னடா விட்டுட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் தான் இதை போட்டு பேச முடியும். சீர்திருத்தங்கள் பேசணும்னா அங்கே தான் பேச முடியும். சீர்திருத்த மேடைகள்னு சொல்லிக்கிட்டு சும்மா பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அங்கே பேச முடியாது. ஏன்னா சமத்துவமாக இருந்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். சாதாரணமாக இருந்தவர் அல்ல. அவருக்கு எம்மதமும் சம்மதம். பஷீர் சகோதரர் பஷீர் சொன்ன மாதிரி அவர் பிடித்தப்பால் முஸ்லிம் மக்களின் இஸ்லாமிய இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு பால் கொடுத்து வளர்ந்த மனிதன். நான் பஷீர் நடிக்கிறார்னு பெருமைப்பட்டேன். யாருக்கு இல்லாத எண்ணம் பஷீருக்கு வந்திருப்பார். அது அவர் ஏன்னா அவர் சித்தர், அவர் சொல்லியிருப்பார் இசை. அது அரவிந்த் ராய் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு முன்னாடியே ஒரு வருஷமோ 2 வருஷமோ இந்த கதையில் இறங்கி அந்த ஊருக்கெல்லாம் போய் அவர் என்னென்ன கதைன்னு தேடி பிடிச்சிட்டாரு. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எடுத்த படம். மை வைத்து தருகிறேன், தாயத்து தருகிறேன், அவர்களை இல்லாமல் பண்ணிவிடும். என்னங்க இதை போய் விழுப்பத்தை ஏங்க போடுறீங்க? ஒரு பிறவி அல்ல முத்துராமலிங்க தேவர் சித்தர். அவர் ஒரு சித்தர் கணிச்சு சொல்லுவார் எல்லாத்தையும். இன்னைக்கு கூட சீமான் அவர்கள் பேசுறது கூட ஒரு வார்த்தை சொல்றாரு. திராவிடம் ஆரியும் ஒன்றாக கை கொடுக்கும் எதிர்காலத்தில் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்னார். அப்ப நான் பார்த்தேன், பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு. அதனால சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்க. நான் போயிருக்கேன், சமாதிக்கு ஒரே ஒரு தடவை போனேன். ஏன்னா எவனோ இந்த மீசை வச்சவன்லாம் தேவை இல்லைடா, ஜாக்கிரதை. அதுக்கு ஒரு முகமானுட்டேன், தேவமா இருக்கு, ஒரு வீரமானுட்டா. நான் எங்கேயோ பேசிட்டேன். அதை பார்த்துக்கிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் சமாதிக்கு வர 30ஆம் தேதி அப்படி ஜெயந்தினா 29ஆம் தேதி வரேன்னு சொன்னேன். ஏன்னா 30ஆம் தேதிக்கு வரமாட்டேன். ஏன்னா அந்த ஜனங்க எனக்கு எப்படின்னு தெரியும், பிச்சுக்குவாங்க நம்மளை பார்த்தா. அதனால் வேணாயா, நான் உயிரோடு வரணும், நான் வர முந்தின நாள் வரேன்னு சொல்லிட்டு போனேன். போனால் அந்த சமாதியில் போய் தலையை வச்சேன். அப்போ தான் நினச்சேன், எப்பயாவது ஒரு மனதில் பயமோ இல்லை ஒரு கிளியோ ஏற்பட்டால் நேரம் அந்த சமாதியில் போய் தலையை வச்சா போதும், வீரம் வந்துவிடும். வீரம் வந்துவிடும். அதே மாதிரி எதிர்க்க காமிச்சாங்க அந்த பெஞ்சு, அதில் தாங்க படுத்திருந்தார். தேர்தல் நிற்கும் போது அதில் படுத்துட்டு போகிறான். அதில் படுத்துட்டு ஜெயிச்சாங்க. படுத்துருப்பார் சாதாரணமாக. அவர் எங்கேயும் போய் கேன்வாஸ்லாம் பண்ண மாட்டார். அப்படி நினச்சிக்கிட்டேன், பேர்பட்ட மனிதன் இடத்துல நம்ம அந்த தொட்டம் பாருங்க. நான் பொய்யா சொல்லலை, அற்புதமான ஒரு 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 வீரம் விளைந்த மண் எதுக்கு சொல்றேன்னா, அங்கே போய் நின்று உடனே நமக்கே ஒரு வீரம் வருகிறது. அதனால் பல பேருக்கு சொல்றேன், என்னோட கோழையா இருக்கிறோம், நான் தைரியம் இல்லைன்னா நேரம் போக அந்த சமாதிக்கு போய் ஒரு கும்பிட்டு கூட்டு வந்துட்டு தைரியம் வந்துகிட்டே இருக்கும். அதனால சொல்றேன், நான் இப்படி பேசுறேன்னா மரதமாவேன், அது வேற. அதுவும் சேர்ந்து இதுவும் சேர்ந்து இன்னும் ஜாஸ்தியாகும். புரியுதா? ஏன்னா என்னை வளர்த்த இந்த யூடியூபாளர்களுக்குன்னு சொன்னேன், அந்த இன்டர்நெட் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் யூடியூப் ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் போடுறீங்க, தலைக்கு போடுறீங்க, என்னென்னு போடுறீங்க, என்ன வியாபாரத்துக்கு போடுறீங்க, அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படல. ஆனால் அதில் விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக இந்த இடத்துல தான் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, உங்களை யாராவது எதிர்க்கிறார்களா,
அதுதான் ஹெட்டிங்காக போட்டிருந்தது. அப்புறம் பார்த்த பேப்பரில் இந்த நம்ம பத்திரிக்கையில் இல்லை, பத்திரிக்கையாளங்க இருக்குங்க, தப்பா எடுத்துக்கூடாது. உங்கள் பத்திரிக்கையில் போட மாட்டீங்க, அவங்க பத்திரிக்கையில் போட்டாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, தேவரையா அவர்கள் இருந்திருந்தா இந்நேரம் இந்த கோயிலுக்குள்ளே போக விட்டுக்க மாட்டார். உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு புரட்சி வேறு யாருமே கிடையாது. புரட்சி செய்தது வேறு யாருமே கிடையாது. முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் மாதிரி புரட்சி செய்யறேன்னா, இப்போ நான் பேசுகிறேன் பாருங்க, புரட்சி செய்கிறேன் சொல்கிறேன் பாருங்க, அப்படி பேசவே மாட்டார். புரட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். புரட்சியை சாதாரணமாக சொல்லுவார். ஆனால் அதுக்கு வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தங்கள். அதைத்தான் இந்த படத்தில் வெளியே கொண்டாந்துருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்காங்க, இதை கூட போட்டிருக்காங்க. உண்மையில் மறைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் வரலாறு பாருங்க. இது ஒரு பெரிய வரலாறு. எனக்கெல்லாம் மனசு வருத்தமாக இருந்தது. ஏன்னா இந்த வெள்ளைக்காரன் அப்படி சட்டம் போட்டாங்கன்னா, கைரேகை சட்டம், அதை எதிர்த்தவர் அவர். ஆனால் அந்த கைரேகை சட்டத்தை படம் எடுக்கிறதுக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நானா நீயா நானா அதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் யாருமே உண்மையிலே எதிர்த்து முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசவே இல்லை. அதை பற்றி பேசின ஒரே ஆள் யாருன்னா பஷீரும் அரவிந்த் ராஜா அவர்கள் தான். கடைசியில் சுற்றி கொண்டாண்டாங்க. என்னை போன்ற முத்துராமலிங்க தேவருடைய பக்தர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எங்களுக்கெல்லாம் ஒரு உள்ள எடுத்து வச்சிருக்கோம் ஃபைலில். ஏன்னா எப்போ வேணாலும் போட்டு பார்ப்போம். அற்புதமான நிகழ்ச்சிகள், கோர்ட்டிலேருந்து எல்லாமே. வசதி மட்டும் கடவுள் படைத்திருந்தான்னா, அவனை அதிகமாக கொடுத்திருந்தால் மற்றவங்கள மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஷாட் எடுக்கல. இவங்க வேகமாக தான் படம் எடுத்தாங்க. ஆனால் அதிலேயே அற்புதமாக எடுத்தார்கள். நான் பார்த்து வியந்தேன். ஏன்னா பீரியாடிக்கல் பிக்சர் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் ராஜுக்கு எப்படித்தான் என்ன அருமையான திறமை. அடே எங்கள் அப்பா அவரே ஒரு வேஷமும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த ஆசையில தான் பண்ணியிருக்காரு. இதை கேள்வி கேட்டக்கூடாது, அவர் தெளிச்சு. அது ஒரு அற்புதமான ஒரு இனம், ஒரு பெரியான இனம். அந்த சொல்ற கார்த்திக் இருக்கார், முத்துராமன் சார் பையன். அவர் மேலே ஏன் பிரியம்னா, அந்த ஜனங்களுக்கு அவங்க அப்பா பேர் முத்துராமன். இந்த முத்துராமலிங்கத்துடைய பேர் வைத்திருவர் அது முத்துராமன். அதனால பெரிய உயிர் அந்த கார்த்திக். கார்த்திக் பொதுவாக ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே படம் எடுக்கிறவங்க அவளை பார்க்கறது இருந்தாலும் அவர் மேல உயிர். ஏன்னா நம்மால் இந்த அமரன் கூட வந்த உடனே எல்லாம் அமரன் குரூப்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, படின்னு போட்டுட்டு. அவரோட ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனவங்க, ஐயோ நச்சரிச்சு விட்டாங்க. புரட்சி தலைவர் எப்படி ஒரு பெரிய கூட்டம் வருமோ அது மாதிரி கார்த்திக்கு வந்தாங்க. மாசாங்க திருநெல்வேலி கூட்டத்தில் தப்பிச்சு ஓடி வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இனம். நான்லாம் அங்கதான் அவங்களோட தான் பழகிட்டு இருப்பேன். சிங்கமணி ஜமீன், அப்புறம் இந்த பக்கம் குத்தாலத்தில் எல்லாரையும் எல்லாம் அங்கே ராஜாக்கள் அவங்க தேவை மாதிரி எல்லாரையும் எனக்கு தெரியும். புதுக்கோட்டை, சிவகங்கை எல்லா இடத்துலையும் எனக்கு பழக்கம். சும்மா மேனாமணிக்கியாக இருக்க மாட்டாங்க அவங்க. அவ்வளோ ஒரு நல்ல இனம். சைதாப்பட்டியில் 2-3 இடத்துல பாபுக்கு தெரியும், 2-3 இடத்துல தேவமான்னு சொன்னா தான் வெற்றி பெறுவார்கள். அப்படி வெற்றி பெற்றவர் தான் ஒருவர். ஆனால் அவர் தேவரிடத்தை சேர்ந்தவர். அதுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி, நான்லாம் வரதுக்கு முன்னாடி. நான் ஆள் பேர்லாம் சொல்ல மாட்டேன். பாபுக்கு தெரியும். அவருடைய வீட்டிலே நாங்கள் மீட்டிங் போட்டு பேசும்போது சொல்லியிருக்கேன். இதை என்ன அந்த ஏரியாவில் ஏன் ஓட்டு போட்டாங்க, நான் தேவை நினைச்சிட்டு ஓட்டு போட்டாங்க. அப்புறமா தான் சொன்னேன், ஐயோ நான் தெலுங்காரன், நான் ஆயிட்டுட்டேன். எதுக்கு நான் சொன்னேன்னா, ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த கதையில் கூட சில இடத்துல இந்த பஷீரை பார்த்தோன்னு திக்குன்னு ஆகுது. அவரை பார்க்குற மாதிரி இருந்ததா பக்குன்னு ஆயிடுச்சு நமக்கு. நான் அவர் மேலே ரொம்ப எனக்கு ஒரு பெரிய பக்தி எனக்கு தேவரையா இல்லை. ஏன்னா
அந்த வீரம் வேற எந்த தலைவர்கிட்டையும் நான் பார்த்தது இல்லையா? கரெக்ட். சுபாஷ் சந்திர போஸுடைய ஐஎன்ஏ இயக்கத்துல தமிழ்நாட்டிலிருந்து போனவர் அவர்னா அதிகமான ஆளுங்களை போர் வீரனாக அனுப்பிச்சது யாருன்னா முத்துராமலிங்க தேவரையா மட்டும்தான். அதே போல எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 1000 ஏக்கர் இடத்தை சாதாரண ஏழை எளியவர்களுக்கு பிரித்து கொடுத்த மனிதன் முத்துராமலிங்க தேவரா. வேற யாரும் கொடுத்துருக்காங்க? எல்லாம் சேர்க்கறதுல இருக்காங்க. பார்க்கிறோமே வரிசையா கார் கேஸே ரொம்ப பேருக்கு இருக்கு இல்ல? இந்த கார் எப்போ வேணா அந்த கார் எப்போ வேணான்னு கேட்டுட்டு இருக்காரு. நான் சொன்னேன் இதெல்லாம் எங்க அப்பா சொல்லி எனக்கு தெரியும். ஏன் நான் சொல்றேன்னா முத்துராமலிங்க தேவரையா படத்தை வச்சு நான் ஏன் கும்புறேன்னா அவர் ஒரு வீரம் விளைஞ்ச மண்ணு, வீரம் விளைஞ்ச மண். இப்ப இந்த படத்துல நான் எனக்கு ஏன் பிடிக்கலன்னா அப்பவே சொன்னேன், எல்லாரும் கோச்சுக்கிறாங்க. அதனால சில பேர் படத்தில் வேணாங்க ஆதரவு வேணுங்க திட்டாருங்க. நான் திட்டுறது இல்லை. எவ்வளோ பார்த்தாலும் ஒரு வட இந்தியாவிலேருந்து ஒருத்தனை கொண்டாடுறாங்க, செக்கச்சவேன்னு இருக்கான். அவன் மூஞ்சி இதெல்லாம் வடநாட்டு சாயல். அவன் நம்ம ஊர் தேவறான். அவனை போட்டு இலைன்னு சொல்றவன் தேவன் கிடையாதுடா. என்னத்தை சொல்றது இவனுக்கு? அவர் ஒரு தடவை கூட முத்துராமலிங்க தேவரையா எல்லாம் 50,000 அப்படின்னு சொன்னதே இல்லை. சாதாரணமாக பேசுவார், மரியாதையோடு பேசுவார். அவர் பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நானும் வச்சிருக்கேன். நான் சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களுக்கே கொடுத்தேன். இதை பாருங்க சார், கேளுங்க சார். அதாவது அரசியலும் வேண்டும் ஆன்மீகம் வேண்டும் என்று சொன்ன மனிதன் சார். அப்படி நாங்கள் சொல்லி லிங்கா படத்தில் நான் சென்னைக்கு வந்து போகும்போது அந்த டிஸ்கை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். இதை போட்டு கேளுங்க சார். அவர் பேசுறது ரொம்ப சாதாரணமாக பேசுவார், மெல்லி சன்னமான குரலில் பேசுவார். இப்போ நாம மூங்கி பேசுகிற மாதிரி கூட பேச மாட்டேன். அவரை போல் யாருமே கிடையாது. அதாவது அந்த இனத்துக்கே ஒரு பெரிய ஒரு வீரம் உண்டு. இப்போ கூட எனக்கு வேற ஒன்றும் வருத்தம் இல்லை. முத்துராமலிங்க தேவரையாவுடைய சமாதிக்கு செல்லும் போது இப்படி மென்னால் பிரச்சனை கீழே தட்டி விட்டாருன்னு சொன்னாங்க. அது அந்த இனம் எப்படி விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. எதுக்காக சொல்றேன்னா மனசங்கடமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்தில் செய்திருக்க. நான் கலைஞருடைய சமாதிக்கு போனால் விழுந்து போவேன். ஆனால் இப்படிய காலில் கூட கும்பிட்டு என்ன செய்யறது? நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர் கிட்டாரேன்னு வருத்தம். ஆனால் மனதில் இருக்கும் மரியாதை. அவர்கிட்ட போனா இன்னைக்கு பாருங்க, இங்க வர வேண்டிய சௌதரி அவர் தான் எப்ப பார்த்தாலும் என்னை கூட்டு போறது கொள்றது. அவர் மறக்க முடியாது. சிவகாமி சௌதரி அவரையும் அங்க போயிட்டு இறங்கிட்டா நவமணிங்க அவரையும் மறக்க முடியாது. புக்கை வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருப்பார். தேவரையா கேஸ்ல என்னென்ன பேசுனாங்க, எப்படி பேசுனாங்க எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. நான் அதுலேயும் ஒரு அட்வொகேட்டாக நடிக்கிறேன். அப்புறம் தான் சொன்னேன், நீ அட்வொகேட்டை நடிக்க வச்சிட்டேன்னா வச்சிருக்க, அப்புறம் எல்லாருமே இனிமேல் ராதாரியா அட்வொகேட்டை நடிக்க வைங்க கூப்பிட்டுருவாங்க. சினிமாக்காரன் அப்படி தானே, ஒரு வாட்டி நடிச்சிட்டோம்னா அதே போட்டுருவாங்க முத்திரையை. அப்புறம் வீட்லேயே ஒரு கவனம் தச்சு ரெடியாக வச்சுக்கணும். எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்கடா அட்வொகேட்டுக்கு. ஏன்னா ருத்ரதாண்டவத்தில் அட்வொகேட், இதுலேயும் ஒரு அட்வொகேட் தான். இதில் எதுக்குன்னா தேவரையாவை ஜாமீனில் எடுக்கிற, அதாவது ஜாமீனில் விடுதலை செய்யக்கூடிய அட்வொகேட்டுன்னு சொன்னாங்க. அதனால் ஒப்புக்கொண்டு, இல்லைன்னா ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அது சின்ன வேஷமோ பெரிய வேஷமோ பெரிய செயல் ஏற்படுத்தியது. ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு அந்த மனிதன் எந்த விதமான ஒரு அசப்பு கொடுக்கல. அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவர் சிறைச்சாலையில் இருக்கும் போதுதான் அடித்து சொல்வேன், அது அவரே சொல்கிறார். அதனால் சொல்லிக் கொள்கிறேன். மிக அற்புதமான ஒரு மனிதன். அந்த நேரத்தில் அவருடைய சிலையை பார்த்தீங்கன்னாலே கம்பீரமா இருக்கும். மதுரையில் பார்த்தா கம்பீரமா இருக்கும் அந்த சிலை. அந்த சிலையிலேயே ஒரு வீரம் இருக்கிறது முத்துராமலிங்க தேவரையா சிலையில் மட்டும்தான்.
இசையில் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்கார். நான் ஒரு வாட்டி அம்மா இருக்கும்போது எலெக்ஷனுக்கு போயிருக்கேன். அப்போ ஆண்டிப்பட்டி தொகுதி, அம்மாவுடைய தொகுதிக்கு போகும்போது ஒரு கிராமத்துக்கு போகும்போது பேசிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சும்மா காரில் நின்று பேசுகிறேன். நான் கொஞ்சம் வேகமாக அப்படி இப்படின்னு பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது கோவில் பக்கத்தில் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கோவில் மேலே நின்று 2 பேர் உட்காந்து அப்படியே பார்க்குறேன். பேசி முடிச்சோடனே இவர்கிட்ட பேசிட்டு போயிருக்கு, நீ நம்மால் தானே, ஏன்டா மீசை இல்லை? அவன் பிரச்சனையை பாரு, ஓட்டு எலெக்ஷன் அதெல்லாம் விட்டுட்டான், நீ எங்கால் தானே, ஏன்டா மீசை இல்லைன்னு கேட்டான். டக்குன்னு திரும்பினேன். அந்த சரஸ்வதியை விட்டு வந்து எங்கள் அப்பா என்கிட்ட அப்படி வந்து உதிச்சு சொல்ல சொன்னது என்னன்னா, 2 முறை சட்டமன்றத்தில் நின்றும் பாராளுமன்றத்தில் நின்று வெற்றி பெற்றவர். ஒரு முறை சட்டமன்றத்தை ராஜினாமா செய்தார், அடுத்த முறை சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நின்று வெற்றி பெற்றவர், அந்த முறை பாராளுமன்றத்தை ராஜினாமா செய்தார். அப்படிப்பட்ட வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய நம்முடைய முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு மீசை இருக்கா கேட்டேன். உடனே இல்லை போயில அப்படியே ஓடிட்டேன். இதில் நாயகனாக இந்த வீட்டில் இருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் வசீத் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி டைரக்ஷன் பண்ணான்னா அவனுடைய ஸ்கேலால ஐயாவினுடைய அந்த வேடம் எனக்கு அந்த முகபாவனுக்கு பொருந்தியதால் இந்த கதாபாத்திரம் நினைக்கிறேன். ராஜகவி என்ன சொல்றாரு, 100 படம் நடிச்சா கூட உனக்கு இது மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்காது. இயக்குநர் சொன்னார் அன்னைக்கு ஷூட்டிங்கில், இதே உனக்கு தென் தமிழ் முழுவதும் இந்த படம் வந்தால் கோயில் கட்டுவோம்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் ஐயாவுடைய படத்தை நடிக்கணும்னு எழுதியிருக்கு, அதான் நான் நடிக்கிறேன். ஏன்னா இஸ்லாமியனுடைய தாய்ப்பாலை குடித்து வளர்ந்தவர் தான் பசங்க முத்துராமலிங்க தேவர். அந்த ரத்த பாசம், அந்த ரத்தம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் அவருக்கு எங்கேயாவது அவங்க வீட்டு நாயாகவோ வேலைக்காரனாக பிறந்திருக்கலாம். அதனுடைய ஒற்றுமை தான் எனக்கு பெரிய ப்ளஸ்ஸு. ஐயாவினுடைய புகழ், மறைக்கப்பட்ட வரலாறை துளியும் எங்கேயுமே நாங்கள் தவறு செய்யாமல் என் இயக்குனர் வந்து என்னுடன் பயணிச்சிருக்காரு. இதற்கு முழு சப்போர்ட் பண்ணுறது தயாரிப்பாளர்கள் தான். எந்த விஷயம் கேட்டாலும் இதுவெல்லாம் அவங்க ஒரு ரூபா கூட கணக்கு பார்த்தது கிடையாது, அள்ளி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம சந்திப்போம். இதுவரையும் நிறைய ஆதரவு கொடுத்துருக்க அந்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவே தானா சேர்த்துக்கினாரு. இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு சிங்கிள் ட்ராக் லான்ச் பண்ண ஐயாவுடைய ஜெயந்திக்காக இதை லான்ச் பண்ண உடனே இன்னைக்கு வேலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 தாண்டி போயிட்டு இருக்கு. எப்படி 20 மில்லியன் வரும்னு சொல்லி பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. நாளைக்கு ஐயாவுடைய பாடலை கொடுத்த இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.